பயத்தையும் கொடுத்துட மாட்டாங்க பெற்றோர்கள். ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் சொல்லி பாதுகாப்பாக இருந்துக்கோ, அலர்ட்டாக இருந்துக்கோன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி ஆதாம் ஏவாள் மரணத்தை தழுவிக்கிட்டாங்க. அது கர்த்தருடைய சித்தமே இல்லை. அவர்கள் மூலமாய் வந்த மரணத்தை ருசி பார்த்து அதை வென்று மரணத்தின் கூரை உடைத்து உயிரோடு எழும்ப வந்த இயேசு கிறிஸ்து இன்னும் சிலுவைக்கு போல. அதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்குது. அப்போ ஆவியில் கலங்குறாரு. இந்த மரணம் என்னையும் என் பிள்ளையும் பிரிச்சிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும். அதனால தகப்பன் என்ன சொல்றாரு, போயிட்டு நீ அவங்கள மீட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பான், அதுக்காக மரணத்தை ருசிப்பார். ஏசப்பா சொல்கிறாரு, அப்பா நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, எனக்கும் அவங்க ரொம்ப முக்கியம். நான் கண்டிப்பாக போய் மரணத்தை ருசி பார்த்து மரணத்தின் கூரை உடைச்சி, மரணம்னு ஒன்று தகப்பனுக்கும் பூமியில் உள்ள பிள்ளைகளுக்கும் உறவை பிரிக்கக்கூடிய பாலமாக இருக்கிறதை உடைச்சி போட்டு அவர்களை உங்களோட இணைச்சிடுறேன். நான் என்னுடைய ரத்தத்தை சிந்தி அவர்களை மீட்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தொடர்ந்து உமக்குள்ளே நடத்தி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படிங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் வர. ஆனால் இங்கே ஏன் அழுத? ஆவியின் கலைஞர். இந்த மரணம் மனிதனுக்கு எந்த அளவுக்கு கொடூரமாக பாதிச்சிருக்கு அப்படின்றத நினச்சி ஆவியில் கலங்குறாரு. சாதாரண மனிதனாக அவர் அழலை, சரீர ரீதியான காரியங்களுக்கு அழலை, அவரால் உயிர்த்தெழ வைக்க முடியாது அப்படின்ற பயத்தில் அவர் அழலை. அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் உயிர்த்தெழ தான் வைக்க போகிறாரு லாசரு இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஆனாலும் அழலை. ஏன்? நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியா சொல்கிறாங்க, ஒரு நாள் உயிர்த்தெழுவான் ஆண்டவரே. பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருந்த மார்த்தா சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்திருந்தா அவனுக்கு இந்த மாதிரி ஆயிருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னுடைய போதனைகளையும் நான் செய்த அற்புதங்களையும் கண்ணார பார்த்தவர்கள், இதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஒரு பெண்ணை உயிரோடு எழுப்பினேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாதை இங்கே தான் இருக்கிறாங்க. எல்லா போதனையும் பார்த்து எல்லா அற்புதங்களையும் பார்த்து இன்னும் கூட நீங்கள் நம்பலையே. இந்த நாளில் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்குற கேள்வியாக தான். மார்த்தாவும் மரியாளும் ஏசப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்தவங்க, ஏசப்பா பாதத்தருளே உட்காந்து அவர்கிட்ட எல்லா நற்செய்தியும் முழுமையாக டைரக்டாக கேட்டுக்கிட்டவங்க. இவர் தேவனுடைய குமாரன் என்று அறிந்தவர்களாக இருந்தவர்கள். ஆனாலும் விசுவாச குலைச்சல். ஏன்னா உலகம் சொல்கிற காரியம் மரணம், அதை எப்படி யாரால முடியும் அப்படின்னு கடவுளே சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழல். கர்த்தர் ஆவியில் கலக்கி 4 நாள் கழிச்சு வந்திருக்காரு. ஆண்டவரை நாத்தடிக்க ஆண்டவரை, ஆண்டவர் சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்க ஆண்டவரை, ஆண்டவர் இதெல்லாம் சாத்தியம் இல்லை ஆண்டவரை நான் ஆண்டவர்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. விசுவசிக்கிறவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொன்ன ஆண்டவர்கிட்ட முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது, இது எப்படி சாத்தியம்ன்ற பேச்சுகள்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. ஆவியில் கலங்கி